Hi friends, welcome to ATM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 48 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இதில் 47 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5 எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்ன? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அபி ரீட்டா 2 பேர் இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீட்டாவோட வயதை போல அபியோட வயசு 2 மடங்கு. அப்ப ரீட்டாக்கு நீங்க எக்ஸ்ன்னு வச்சீங்கன்னா அபியோட வயசு 2x. இது இப்போது, அதாவது தற்போது. ஓகேவா? 7 வருஷத்துக்கு அப்புறம், 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? 2 பேருக்குமே 7 வயசு கூடி இருக்கும். ஓகேவா? அபிக்கும் 7 வயசு கூடி இருக்கும், ரீட்டாக்கும் 7 வயசு கூடி இருக்கும். அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட வயசு வித்தியாசம் 5ஆமா. ஓகேங்களா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும்னு அர்த்தம். சோ அபியோட வயசு ரீட்டாவோட வயசை விடவே அதிகம் தான், ஏன்னா 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அபியோட வயசுல இருந்து ரீட்டாவோட வயசை கழிச்சிங்க அப்படின்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 5 அப்படிங்கிற வித்தியாசம் கிடைக்குதா. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். பாருங்க, 2x + 7 மைனஸ் உள்ள பெருக்குனீங்க அப்படின்னா -x - 7 = 5. +7 -7 அடிஞ்சிரும். 2xல இருந்து x போச்சு அப்படின்னா வெறும் x மட்டும் கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 5. கேள்வி, ரீட்டாவோட இப்போதைக்கு வயசு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரீட்டாவோட இன்றைய வயசு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒருவேளை அபியோட இப்போதைக்கு வயசு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 2x. இந்த இடத்துல 5 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கவனிச்சுட்டு அந்த இடத்துல கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லைன்னா தவறா போயிடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கீழே காணும் எண்களில் எது தலைகீழாக திருப்பி வாசித்தாலும் மாறாத தன்மை இல்லாத எண். ஓகேங்களா? சோ தலைகீழாக திருப்பி வாசித்தாலும் மாறாத தன்மை இல்லாத எண் அப்படின்னா எது உங்களுக்கு சேமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தலைகீழாக திருப்பி வாசித்தால்னு சொல்லியிருக்காங்க. சோ லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ரிவர்ஸ்ல எழுத சொல்லல, அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 6 அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். நான் இந்த இடத்துல நின்னேன் அப்படின்னா நான் நார்மலா நிக்கிறேன்னு அர்த்தம், எனக்கு 6ன்னு தான் தெரியும். இதுவே தலைகீழா நான் இந்த இடத்துல நின்று பாக்குறேன் அப்படின்னா, அதாவது அப்சைட் டவுன். ஓகேங்களா? சோ மேல இருந்து பார்க்கும்போது இந்த இது பாத்தீங்க அப்படின்னா 9ன்னு தெரியும். ஓகேங்களா? சோ நான் கரெக்டா நின்று பார்த்தேன்னா 6, அதுவே நான் இந்த இடத்துல தலைகீழா இந்த இடத்துல நின்று பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 9ன்னு தெரியும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதே மாதிரி இப்ப 6, 8, 9ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க நின்று பார்க்கும்போது எனக்கு முதல்ல 6, ரெண்டாவது 8, அடுத்து 9. இதுவே நான் இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுதான். ஓகேங்களா? சோ நான் இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த நம்பர், இந்த சைடு இருந்து பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த நம்பர். ஓகேங்களா? சோ இப்படி பார்க்கும்போது என்னவா தெரியும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் தெரியும். 9 6ஆ தெரியும், 8ல எந்த வித மாற்றமும் இருக்காது. இந்த 6 அப்படிங்கிறது 9ஆ தெரியும். அப்ப இது ரெண்டுமே என்னது? சேம் தான். ஓகேங்களா? சோ அப் சைட்ல இருந்து பார்க்கும்போதும் எனக்கு சேம் நம்பரா தான் தெரியுது. ஏன்னா எனக்கு நான் இந்த சைடு இருந்து பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? இதுவே அப் சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப இந்த நம்பர் எனக்கு 9ன்னு இங்க தெரியறது, அப்படி பார்க்கும்போது 6ன்னு தெரியும். சோ சேம், இதுவும் சேம் தான். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த நம்பர் பார்க்கலாம். பாருங்க, 6 6 1 6 6. இதுதான் எனக்கு இங்க நின்று பார்த்தா தெரியும். இதுவே நான் இங்க நின்று பார்த்தேன் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லையா? சோ இது 6 அப்படிங்கிறது 9ன்னு ஆயிரும். அடுத்த 6 அப்படிங்கிறது 9, 1ல மாற்றம் இல்ல. 6 அப்படிங்கிறது 9, அடுத்த 6 அப்படிங்கிறது 9. இங்க 66,166ன்னு எனக்கு தெரிகிற நம்பர் நான் அப்சைட்ல இருந்து பார்க்கும்போது 99,199ன்னு தெரியுது. இதுதான் மாற்றம் இருக்கு. ஓகேவா? சோ இதுலதான் இது ரெண்டும் சேம் கிடையாது. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். இருந்தாலுமே அடுத்தடுத்து செக் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 9 8 1 8 6ன்னு நான் இப்படி பார்க்கும்போது தெரியுது. இதுவே நான் அப்சைட்ல இருந்து பார்த்தேன் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர், 6 9ன்னு ஆயிரும். 8 அப்படியே இருக்கும், 1 அப்படியே இருக்கும், 8 அப்படியே இருக்கும், 9 அப்படிங்கிறது 6ன்னு ஆயிரும். சோ சேம், இந்த நம்பரும் சேம் தான். ஓகேவா? அடுத்து இந்த நம்பர் பாருங்க, 9 8 1 1 8
8 6. ஸோ நான் இங்க இருந்து பார்க்கும்போது இப்படி தெரியுது. இதுவே நான் இந்த இடத்துல நின்று பார்த்தேன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப 6 அப்படிங்கிறது 9ன்னு தெரியும். 8ல மாற்றம் இல்லை, 1ல மாற்றம் இல்லை, 8ல மாற்றம் இல்லை, 9 அப்படிங்கிறது 6ன்னு தெரியும். அப்ப இதுவும் சேம் நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ தெளிவா கொஸ்டினை படிச்சுக்கோங்க. தலைகீழாக திருப்பி வாசித்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல அப்சைட்ல இருந்து தான் கவனிக்கணும். இதுவே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த 689 அப்படிங்கறத 986ன்னு பார்க்கணும். ஸோ ரிவர்ஸ் பண்ண சொல்றாங்களா, அப்சைட்ல இருந்து பார்க்க சொல்றாங்களா அப்படிங்கறத கொஸ்டினை தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மாறாத தன்மை இல்லாத சொல். ஓகேங்களா? ஸோ மாறக்கூடிய நம்பர்னே ஸ்ட்ரெயிட்டா கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல எப்படி கேட்டிருக்காங்க? மாறாத தன்மை இல்லாத எண். ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரியும். பாருங்க, does not remain the same. சேமா இல்லாத நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தெளிவா கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விடுபட்ட எண்ணை காண்க. 1 3 6 10 கொஸ்டின் மார்க் 21 28. ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க ரிலேஷன் என்னன்னு பாருங்க. 1 கூட 2 கூட்டினா 3, 3 கூட 3 கூட்டினா 6, 6 கூட 4 கூட்டினா 10. அப்ப என்ன அர்த்தம்? 2 3 4ன்னு கூட்டியிருக்காங்க. அப்ப அடுத்து 5 கூட்டுவாங்க, இந்த இடத்துல 15ன்னு வரும். 15 கூட 6 கூட்டினா 21, 21 கூட 7 கூட்டினா 28. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 15. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சோ சிம்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து வர்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள்ல இருந்து இங்க இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து எப்படி செகண்ட் டேர்ம் வந்துச்சு, செகண்ட் டேர்ம்ல இருந்து எப்படி ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆக்சுவலா நான் வந்து சிம்பிளுக்கு பதிலா நம்பர் போடுறேன். பாருங்க, 1 2 3 4 5 நம்பர் 5 இருக்கு. ஓகேங்களா? சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 ஃபர்ஸ்டாவும் ஃபர்ஸ்ட் 5ஆவதாவும் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 4ஆவது செகண்டா கொண்டு வந்துட்டு 2 3 அப்படியே அடுத்து எழுதியிருக்காங்க. அந்த பேட்டர்ன்ல தான் இங்க வந்திருக்கு. பாருங்க, சோ ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கா, 5ஆவதா கொண்டு போயிட்டாங்க. அடுத்து 5ஆவதா இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அடுத்து 4ஆவதா இருக்கிறது செகண்ட் 3ஐயும் 3 4ன்னு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் இங்க இப்ப இங்க இருந்து இங்க வாங்க. பாருங்க, கடைசியா இருக்கிறது ஆஸ்ட்ரிக் முன்னாடி வந்துருச்சு, டாலர் கடைசியா போயிருச்சு, அதுக்கப்புறம் பிளஸ் தான் 4ஆவது, அப்ப அது 2ஆவதா வந்துருச்சு, 2 3 அடுத்து வந்துருச்சு. ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருந்து அடுத்து என்ன வரும் பாருங்க. இங்க வந்து இது 1 2 3 4 5, 5ஆவதா இருக்கிறது ஆஸ்ட்ரிக். ஓகேங்களா? சோ அடுத்து 1ஆவதா இருக்கிறது டாலர், அடுத்து 4ஆவது கொஸ்டின் மார்க் 2 3. ஓகேவா? சோ இந்த ஃபார்மேட்ல தான் எழுதியிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டில தான் இருக்கு. ஓகேங்களா? சோ புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் எழுதும் போது 3 என்ற எண்ணை எத்தனை முறை எழுதுவீர்கள்? சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. 1 to 100 வரைக்கும் எழுதுறோமா? ஓகேங்களா? சோ அப்படி எழுதும் போது 3ங்கிற நம்பரை எத்தனை டைம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ என்னென்ன வரும் பாருங்க, 3 13 23 33 43 53 63 73 83 93. இதோட முடிஞ்சுதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 30 31 32 33 ஆல்ரெடி எழுதியாச்சு, 34 35 36 37 38 39 இத்தனை 3 வருது. ஓகேங்களா? சோ எத்தனை முறை எழுதுவீங்கன்னு கேட்டதால 1 2 3 4 5 இங்க 2 இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினை மட்டும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. இத 2 வகையில கேட்பாங்க. ஓகேங்களா? சோ 1 எத்தனை முறை அந்த 3 எழுதுவீங்கன்னு கேட்கலாம். அப்ப உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 20. இல்ல அப்படின்னா அந்த 3 இருக்கக்கூடிய எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா 33 அப்படிங்கிறத நீங்க ஒரே ஒரு நம்பரா தான் கன்சிடர் பண்ணணும். அந்த இடத்துல உங்களுக்கு 3 3ன்னு 2ஆ கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி கேட்கும்போது உங்களுக்கு 19 தான் வரும். ஓகேங்களா? சோ 3 அப்படிங்கிற நம்பர் இருக்கக்கூடிய எத்தனை நம்பர் 1 to 100க்குள்ள இருக்குன்னு கேட்டாங்கன்னா மொத்தமா 19 தான். அந்த 33 2ஆ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 33 அப்படிங்கிறது ஒரே நம்பரா கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல கேள்வி 3 அப்படிங்கிற நம்பரை எத்தனை டைம் எழுதுவீங்கன்னு கேட்டதால நம்ம
எழுதுறது தான் கணக்கு இல்லையா? அப்ப 33ல நம்ம 2 டைம் எழுதுறோம். ஓகேங்களா? அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 20. சோ கொஸ்டினை தெளிவா கவனிச்சுக்கணும். 2 விதமா கேட்டாங்க அப்படின்னா நம்ம மாத்தி போட்டுறக்கூடாது இல்லையா? சோ கேள்வியை எப்பயுமே தெளிவா கவனிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.